போன வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தன்னோட வாழ்க்கையில் ஒரு தப்பு செஞ்சிட்டதாகவும் அந்த தவறை அல்லாஹு தாலா மன்னிக்கிறதுக்கு எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும்னு கேட்டிருந்தாரு. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சகோதரருக்கு மட்டும் கிடையாது, நம்மள பல பேருமே ஒரு தவறை செஞ்சிட்டா அது செஞ்சதுக்கான குற்ற உணர்ச்சி நமக்கு எப்பவுமே இருக்கும். மனுஷனா பிறந்த எல்லாருமே தவறுகள் செய்வது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். ஆனால் அந்த தவறுக்காக நம்ம வருத்தப்பட்டு அல்லாஹு தாலா கிட்ட இஸ்திஃபார் செய்யும்போது அல்லாஹு தாலா அதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னிச்சிருவான். ஏன்னா மன்னிப்பதில் சிறந்தவன் அல்லாஹு தாலாவை தவிர வேற யாருமே கிடையாது. உண்மையிலே நீங்கள் செஞ்ச தவறுக்கு வருத்தப்பட்டு அந்த தவறுக்காக இஸ்திஃபார் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 விஷயங்களை கடைபிடிக்கணும். அப்படி நீங்கள் கடைபிடிச்சா மட்டும்தான் அல்லாஹு தாலா அப்போதான் உங்களோட பாவ மன்னிப்பு ஆத்மார்த்தமாக இருக்கும். அதில் முதல் விஷயம், நீங்கள் செஞ்ச தவறு எதுவாக இருந்தாலும் அதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தணும். அந்த தவறை செஞ்சுக்கிட்டே நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்குறீங்கன்னா அதில் யூஸே கிடையாது. அதனால நீங்கள் செஞ்ச தப்பு எதுவாக இருந்தாலும் அதை இந்த நொடியிலேயே நிறுத்திடுங்க. ரெண்டாவது நம்ம செஞ்ச பாவத்துக்காக மனம் வருந்தி அல்லாஹு தாலா கிட்ட துவா கேட்கணும். நம்ம பாவ மன்னிப்புக்காக கேட்குற ஒவ்வொரு துவாவும் மனசில் இருந்து நிஜமாவே ஃபீல் பண்ணி துவா கேட்கணும். மூன்றாவது, நீங்கள் செஞ்ச அந்த தவறை இனி என்னைக்குமே செய்ய மாட்டோன்ற திடமான தீர்மானத்தை எடுக்கணும். நாம் இஸ்திஃபார் கேட்கும்போது இந்த 3 விஷயங்களும் உள்ளடக்கி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹு தாலா அந்த இஸ்திஃபாரை நாம் ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்கோன்னு சொல்லி நம்ம பாவங்களை மன்னிப்பான். ஒருவேளை நீங்கள் செஞ்ச தவறு இன்னொரு நபருக்காக இருந்து அதனால அவர் பாதிக்கப்பட்டிருந்தா, 4வது விஷயமா அந்த நபர்கிட்ட போய் அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்களோட திருப்தியை நாம் அடையணும். இந்த மாதிரி நாம் இஸ்திஃபார் செய்யும்போது அல்லாஹு தாலா அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் பாவங்களை விட்டு விலக்கி இதுவரை செய்த பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன்.